எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே பாருங்க, இந்த குட்டி பாப்பா பண்ணுற வேலை இருக்குதே, அவளுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் தெரியுங்க? மியா குட்டி. ஏய், கீழே விழுந்துருவடி. ஏய், இங்கே பாரு மியா குட்டி. ஏண்டா தங்கம், டிக்கிங் பண்ணிட்டானுங்க. நீ வாருங்க, சரியான சேட்டைக்காரி. வந்த உருசில் நம்மக்கிட்டேயே வரமாட்டேன்ட்டாங்க. பெரிய வயந்தான் எடுத்துகிட்டு வந்தானுங்களா, அவங்ககிட்ட மட்டும்தான் இருந்ததுங்க. இப்போ என்னை விட்டு போமானுங்க. எல்லாரும் மியா மியா மியான்னு கத்திக்கிட்டே இருக்குதுங்க. அதுதாங்க கஷ்டமாக இருக்குதுங்க உங்களுக்கு. இன்னைக்கு வேற சடோனுங்க, கரண்ட்டே இல்லைங்க. ஐயோ தங்கம், ஏம்மா இந்தா உங்களை கூட்டிகிட்டு போ வெளியில். இவங்க ரெண்டு பேரும் தாங்க ஒன்றா படுத்து தூங்குறாங்க, டிக்கியுமே இந்த பாப்பாளுமே. விடுமா, என்ன கையில் நகங்க போட்டு புரண்டு உரண்டுன்னு உரண்டுறா. இன்னைக்கு கரண்ட்டு இல்லைங்க, எனக்கு தைக்கவே முடியாதுங்க. வேலை வேறு இருக்குது. நேற்றே சினிமாவுக்கு போயிட்டேங்க. பார்த்தீங்கல்ல, கம்முன்னு சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்த ஆண்டிங்கிற மாதிரி என்னைய கம்முன்னு 21 வருஷமாக படமே பார்க்காம செவனேன்னு இருந்தவளை சினிமாவுக்கு போய் இப்போ பழக்கி விட்டுட்டு எனக்கு வாங்க செலவு தான். நேற்று எங்கள் வீட்டுக்கார டிக்கெட் போட்டாங்க. நானும் மித்த செலவெல்லாம் பார்த்தேன், போக்குவரத்து செலவெல்லாம். என்னங்க பண்ணுறது? சும்மா இருந்திருந்தா கூட நான் எங்கள் வீட்டுக்காரர் ரகலை பண்ணி போன வாரம் படத்துக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ அவங்களுக்கும் சேர்ந்து படம் பார்க்கலான்னு ஆர்வம் ஆயிடுச்சு. அவங்களே டிக்கெட் போட்டாங்க. அவங்களுக்கு ரஜினின்னா ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டுக்காருக்கு. அப்புறம் படம் நல்லா இருந்ததுங்க. ஆனால் அவங்க இந்த வயசில் இவ்வளோ தூரம் நடிச்சிருக்கிறாங்கல்லங்க, உடம்புக்கெல்லாம் முடியாமல் ஆஸ்பத்திரியெல்லாம் போயிட்டு வந்து. உண்மையிலுமே பரவாயில்லைங்க. எனக்கு பிடிச்சதுங்க படம். எனக்கு இன்னொரு தடவை கூட்டிகிட்டு போனாலும் போய் பார்ப்பேன். அது மாதிரி நல்லா இருந்தது. தலைவன் தலைவி அந்த படம் தான் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருந்ததுங்க காங்கேயத்தில். அந்த படம் பார்க்கலான்னு நினச்சா இப்போ அங்கே நாங்கள் போன சினிமா தேட்டரில் ரெண்டு இருக்குதுங்க, 2 தேட்ரு இல்லையா. சின்ன தேட்டராக தாங்க இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு தேட்டரில் 2லேயுமே ரஜினி படம் தான் ஓடுதுங்க. ஆனால் கூட்டங்க சரியான கூட்டம். சின்ன தேட்டருங்கனாலேயே அவனு என்னதில் ரொம்ப கூட்டமாக இருந்துங்க. திருப்பூர்லேயே எல்லா பக்கமே அந்த படம் தான் ஓட மாட்டிருக்குதுங்க. நல்லா இருந்ததுங்க. எல்லோரும் போய் தேட்டரில் வாருங்க, சூப்பராக இருந்தது. நான் டிவி எதுவுமே பார்க்காமையே தாங்க இருந்த. படமே பெருசாக ஆர்வமே கிடையாதுங்க. ஒரு நாள் கூட்டிகிட்டு போனால் நாங்கள்லாம் போனப்போ இருந்த மாதிரியே தேட்ரு இல்லைங்க. இப்போ பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சொகுசாக நல்லா இருக்குது. நாங்கள்லாம் போகும்போதெல்லாம் தர டிக்கெட் தாங்க இருக்குங்க. மேலேயுமே அங்கேயுமே வந்து மரச்சேர் தான் போட்டிருப்பாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கால் கடியில் வந்து புருன்னு பூசுறாளுங்க. அப்புறம் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுங்க. எங்கள் உஷா தேட்ரு திருப்பூரில் இப்போ நல்லா கட்டிட்டாங்க. நாங்கள்லாம் பார்க்கும்போது பழைய தேட்ருங்க. என்னையும் எங்கள் அக்காவையும் மரத்துக்கடியில் உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா அப்போல்லாம் டிக்கெட் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே எல்லாம் கையாமையான்னு வரிசையாக நின்னவங்க பூரா அப்படியே கூட்டமாக ஆயிடுவாங்க. அந்த டிக்கெட் வாங்குறதுக்கே சிரமம். எங்கள் அம்மா வேறு சவுரி வச்சு பின்னியிருப்பாங்களா ஜடை. அப்போ பார்த்தோம்னா கூட்டத்தில் சவுரி ஜடை மட்டும் தனியாக அங்கேயும் இங்கேயும் விழுந்துட்டு கிடக்குங்க. எங்கள் அம்மா எப்படி போய் நம்மளுதுன்னு சொல்லி வாங்குறதுன்னு போட்டு அங்கேயே அந்த ஜடையை விட்டு போட்டு வந்துருச்சுங்க. எனக்கு நினச்சா சிரிப்பாக வருது. நான் சொல்கிறேன், அவ்வளோ இதில் போய் நான் சொல்கிறேன், அம்மா இங்கே வாருமா, உன்னோட ஜடை வருமாக்க. சத்தத்தை கேட்டு பூச்சிங்க தவக்கலையாட்டிருக்குது. நீ என்ன பூச்சி கேட்டுருந்தில்ல, நான் கரண்ட்டு தான் வந்துருச்சு என்னமோன்ட்டு வந்தேங்க. அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா உன்னோட ஜடையை அங்கே வாருமா, அங்கே கிடக்குது அங்கே கிடக்குங்கிற. எங்கள் அம்மா பேசாது இரு, நான் அது யாருதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு போய் என்னதுன்னு போய் எடுக்க சொல்கிறியான்னு எங்கள் அம்மா நீ வாயிலேயே அடிச்சுதுங்க. அதெல்லாம் நினச்சா சிரிப்பாக வருதுங்க. டைனோசர் படத்துக்கெல்லாம் போவேங்க நான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் போவோங்க. போனோம்னா அந்த அன்னைக்கு வந்துட்டு பாத்ரூம் போகிற கூட பயமாக இருக்குங்க எனக்கு. அந்த படம் பார்த்துட்டு வந்தேன்னா அது டைனோசர் படம் தான் பார்த்துருக்கேன். பேய் படமெல்லாம் அவ்வளோவா நான் பார்த்தது இல்லைங்க. பாட்டு வந்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேர் வந்து பாத்ரூம் வெளியில் நிற்கணுங்க. அப்போ தாங்க பாத்ரூம்க்கே போவேன் நான். அவ்வளோ பயம். அப்போல்லாம் பயந்து கிடந்தேன். இப்போல்லாம் பார்த்தா பயமெல்லாம் போயிடுச்சுங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும்.
சரிங்க. இது வேறு சார்ஜும் இருக்காதுங்களா, சரி நேற்றும் வீடியோ போடல, ஃபோனே கிடைக்கலிங்க எனக்கு. சரி இன்னைக்கு கொஞ்சம் சார்ஜ் போட்டு வச்சுருந்தானுங்க, பையன் ஏதோ தூங்கும்போது போட்டு வச்சுருப்பானாட்டு இருக்குது. சரி இருக்கும்போதே ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னுங்க. அந்த அம்மா நேற்று வரமாட்டேன், மேலும் வீடியோக்கே நான் வரமாட்டேன், வீடியோ போட மாட்டேன், நான் துணி கடைக்கு வேலைக்கு போகிறேன்னாங்க. காலையிலேயே பார்த்தா ஒரு வீடியோ நேரமாங்க. எதுக்குங்க சொல்லணும், சொல்லாமல் அவங்க வாட்டிக்கு போட வேண்டியதானே. இதில் சம்பாரித்து பழகினவங்க இனி போய் வேலைக்கு போய் சம்பாதிப்பாங்களா சொல்லுங்கள். அது இதை விட்டா அவங்களுக்கெல்லாம் வேறு வருமானம் கிடையாதுங்க. அந்த யூடியூப் விட்டாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கிடையாது. சும்மா மக்கள்கிட்ட வந்து அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான், காதில் பூவை சுற்றுறதாங்க. அப்புறம் இந்த ரவுடி பொம்பளையும் அப்படித்தான். அந்த ஆளும் சரி, 2 பேரும் டபுள் மீனிங்னால முதலையெல்லாம் மறைமுகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வாயை திறந்தாலும் அசிங்கமாக பேசுகிறாங்க. எத்தனை பேர் பார்க்குறாங்க. கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்களேன் ப்ளீஸ். நீங்கள் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்களேன். ரொம்ப பெட்ரூம் பற்றியே அவ்வளோ அசிங்கமாக பச்சையாக பேசுகிறீங்க. சின்ன குழந்தைய பார்த்தா கூட அது புரிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி பேசுகிறீங்க. அந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. உங்கள் வீடியோ எல்லாம் நான் சாப்பிடும்போது ஃபோன் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோங்க. நாங்கள் எல்லாருமே இங்கே உட்காந்து காலைல உட்காந்து சாப்பிட்டோம்னா குட்டி இருக்கிறனால எல்லாம் ஆளுக்கு அங்கங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படி இருந்தாலுமே நான் பசங்களோட அங்கே ரூமில் போய் உட்காந்து சாப்பிடும்போது உங்கள் வீடியோலாம் பார்த்துக்கிட்டே என்னால் சாப்பிடக்கூட முடியலைங்க. பசங்க காது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. பொம்பளை பேசுகிற வீடியோவும் அப்படித்தான் இருக்குது, ஆம்பளை அந்த ஆள் பேசுகிற வீடியோவும் அப்படித்தாங்க இருக்குது. தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. அந்த பூனைக்குட்டி எங்கே வேணாலும் காலை விடவே மாட்டேங்குதுங்க, பூசிக்கிட்டே இருக்குது. அதுதான் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்க, பார்த்து கொஞ்சம் நல்ல வீடியோவாக நல்லா பேசி போடுங்க. இப்படியெல்லாம் போடாதீங்க. நானே வந்து என் பையன் என்னை பார்த்துட்டு முறைக்கிறானுங்க அவங்க பேசணுன்னு. நானே அதை விட்டு வெளியில் வந்துட்டேங்க, அந்த சேனல் விட்டு. அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே குடும்பத்தோடையெல்லாம் உட்காந்து பார்க்க முடியாதுங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பேசுங்க. ஓகேங்க, பாய். நான் போய் மேலே ஊரை கசகசன்னு கிடக்குதுங்க. அழகி குட்டி எல்லாம் கக்கா போய் வச்சுருக்குதுங்க. வெயிலும் இல்லை. எல்லாம் கூட்டி விட்டுட்டு சாயங்காலம் 5 மணிக்கு கரண்ட் வரக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் உட்காந்து அந்த கரண்ட் இல்லாத கேப்பு இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பதிலாக உட்காந்து கொஞ்சம் நேரம் தைக்கணுங்க. நேற்று மிஷின்லேயே உட்காரலிங்க. நேற்று எல்லாம் சமைக்கிற வேலை இதெல்லாம் செஞ்சுட்டு சினிமாவுக்கு போயிட்டேங்க. ஒரு வேலையை தைக்க மிஷின்லேயே உட்காரல. இன்றைக்காவது தைக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி கரண்ட் இல்லைங்க. 9 மணிக்கு கரண்ட்டு போகுன்னு காலையில் உங்கள் அப்பா கடைக்கு போயிட்டு வந்துட்டு சொன்னாங்க. அப்போ பையனை தாட்டி விட்டோன்னையுமே 9 மணி வரைக்கும் உட்காந்து தைச்சேங்க நான். அதுலேயும் 8:15 கரண்ட்டு போயிட்டு 8:30 மணிக்கு தான் வந்ததுங்க. அதில் 1/4 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. கரெக்டாக 9 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கம் 6 மணிக்கு வரும்பாங்க. இங்கே ஒவ்வொரு காலைக்கு 6:30 ஆகுது, ஒவ்வொரு காலைக்கு 7 ஆகுதுங்க. நினச்சப்போ விடுவாங்க. ஒவ்வொரு காலைக்கு 5 மணிக்கே வந்துடுது. போய் நீ மேலே சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது பாருங்க, வாந்தியே வந்துடுங்க நம்மளுக்கு. அவ்வளோ கசகசன்னு இருக்குதுங்க. மேலேயே போகிறது இல்லைங்க. நான் துணி காய போடுவேங்க முதல்ல, பெட்ஷீட்டெல்லாம். இப்போல்லாம் மேலேயே போகிறது இல்லைங்க. எல்லாம் இங்கேயே ஒன்றா மண்ணா போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். போய் எல்லாம் கூட்டி விட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட முடியாதுங்க. ஏன்னா கரண்ட் இல்லை. இருக்கிற தண்ணி காலி ஆயிடுச்சுங்க வைங்க. பொழுதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தண்ணி இல்லாத போயிடும். இங்கே தான் பைப்பு எதுவுமே இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக எங்கள் ஏரியாக்கெல்லாம் ஒரு குப்பை வண்டி, இந்த ரோட்டு பைப்பு, ரோட் லைட்டெல்லாம் போட்டு கொடுக்கணுங்க. கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். குப்பை வண்டியே வர்றது இல்லைங்க. இதுக்குள்ளார தங்கம்னவருக்குள்ளார வர்றதே இல்லைங்க. வந்துச்சுன்னா எல்லாருமே போட்டு மாதமானா அவங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாங்க. ஏதோ நம்மளால் நம்ம கையில் இருக்கிறது கொடுக்கலாம். ஆனால் அவங்க இங்கே விட மாட்டேங்கிறாங்க. அங்கே போகிறாங்க. அங்கே போனோம்னாலும் இங்கே வாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைங்கம்மா இது வேறு பஞ்சாயத்துக்கு சேர்ந்தது, அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க. பார்ப்பங்க, நம்மளுக்கு தெரியாது யார் தலைவர்னு.
என்னத்த கடையூர் தலையூர் வேணால் தெரியுங்க. அது ரோட்டு வேலைக்கெல்லாம் எழுதி வைக்கும்போது எங்கள் மாமியார் வீட்டு அட்ரஸ் தான் எங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. இது ஓட்டு ஐடி, அப்புறம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே எங்கள் மாமியார் வீட்டு அட்ரஸ். ஏன்னா நாங்கள் வாடகை வீட்டில் தானே இருந்தோங்க இதெல்லாம் வாங்கும்போது. நம்ம எங்கே குடியிருக்கிறோம், திடீர்னு வேறு வீடு மாறுவோம். அதனால் நிரந்தர அட்ரஸ்ன்னு எங்கள் மாமியார் வீடு. அதனால் எல்லாமே அந்த அட்ரஸுக்கு கொடுத்துருக்கனால நம்மளுக்கு எல்லாம் இந்த பஞ்சாயத்தில் நம்மளுக்கு சலுகை, ரேஷன் கடை பொருள் வாங்குறது எல்லாமே நம்மளுக்கு இந்த பஞ்சாயத்தில் வருதுங்க. ஓட்டு போடுறதுலேருந்து நம்ம இங்கே இடம் வாங்கியிருக்கிறோமில்லங்க, இந்த ஏரியா மட்டும் வேறவங்களுக்கு குட்டப்பாளைய பஞ்சாயத்தாமாங்க. அந்த தலைவர்கிட்ட தான் சொல்லணுங்க, இல்லைன்னா அவங்கக்கிட்ட சொன்னோம்னா செய்வாங்க. நாம் போய் ஒரு ஆள் சொல்லி என்ன இங்கே எல்லோரும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. ஓகேங்க, நானும் போய் இன்னைக்கு குப்பையெல்லாம் இருக்குது, தீ வைக்கணும், மேலே இருக்கிறதெல்லாம் கூட்டி அள்ளணும். இப்படி தாங்க அன்னைக்குன்னு சொல்லிட்டு பொழுதுக்கு தூங்கிட்டேங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சேங்க. இன்றைக்கி அந்த வேலையவே பண்ண மாட்டேங்க. நான் போய் படுக்கவே மாட்டேங்க, படுத்தேன்னா தூங்கிடுவேன். அதனால் நான் போய் இப்போ வேலையை பார்க்குறேன். அதையெல்லாம் வீடியோ எடுத்தோம்னா உங்களுக்கு வாந்தி வந்துடுங்க, அவ்வளோ கசகசன்னு இருக்குது. அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேங்க. வேண்டாங்க, அது ரொம்ப கசகசன்னு இருக்குது, அதெல்லாம் போடக்கூடாது, அருவருப்பாக இருக்குது எல்லாத்துக்கும். அதனால் நான் கூட்டி அள்ளிட்டு வீடியோ போடுறேங்க. ஓகேங்க, பாய்.